ஒற்றுமை ஓங்கட்டும், வேற்றுமை விலகட்டும். எனதன்பு உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மூத்த இளைய வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் மாணவர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் MV சதீஷ். நான் ஹைகோர்ட்டுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனுக்காக உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ்ல எல்லா தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள், பாண்டிச்சேரியில் இருக்க வழக்கறிஞர்கள், உங்க அனைவருடைய பிளெஸிங்ஸ்ல இந்த வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் பெருவாரியா இருக்குன்ற நம்புறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டிக்கு நாங்கள் இன்னைக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கோம். எங்களால் வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஃபெட்டர்னிட்டிக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத உங்க நாலேஜுக்கு எடுத்து வரணும்னு நான் விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆணையிட்டு சொல்றோம், அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வருவோம். அதே மாதிரி தொழில் பாதுகாப்பு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய குடிநீர் வசதி, அது மட்டும் இல்லாம பாத்ரூம் ஃபெசிலிட்டி, தமிழகம் பாண்டிச்சேரியில எங்கேயுமே அந்த ஃபெசிலிட்டி ப்ராப்பரா இல்ல. அத பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவோம். சிசிடிவி ஃபெசிலிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லயும் ப்ராப்பரா சிஸ்டம், பிரிண்டர், அந்த செட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு வழக்கறிஞர் ப்ராப்பரா ஃபைலிங் ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களும் நாங்கள் எடுத்துட்டு வருவோம். இது மட்டும் இல்லாம கன்சல்டைசிங் ரூம், கன்சல்ட் பண்றதுக்குன்னு தனியா வழக்கறிஞர் கன்சல்ட் பண்றதுக்கு தனியா ஒரு ரூமை கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லாம பார் கவுன்சில் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு சென்னை மாநகரத்துல. இது நாகர்கோயில இருந்து ரிமோட்ல இருந்து வழக்கறிஞர்லாம் இங்க பதிவு பண்றதுக்கு, என்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல ப்ராசஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால கண்டிப்பா மதுரையில் எப்படி ஹைகோர்ட் இருக்கோ அது மாதிரி பார் கவுன்சில் மதுரையில கொண்டு வருவோம். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இது மட்டும் இல்லாம ஃப்ரீ இன்சூரன்ஸ், காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் நாங்கள் கொண்டு வருவோம். தமிழகம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள்லாம் கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் சமுதாயத்திற்காக, வழக்கறிஞருக்காகவே உருவாக்கப்பட்ட வெல்ஃபேர், கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா 10 லட்சம் ரூபாய் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. 25 லட்சம் கண்டிப்பா நான் வெல்ஃபேர் கொண்டு வருவோம். வழக்கறிஞருக்கு ப்ராப்பர் வெல்ஃபேரை கொண்டு வருவோம். சரியான நேரத்தில் அதை கொடுப்போம். அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா, அவன் இறந்துட்டானா ப்ராப்பரா வெல்ஃபேர் போய் ரீச் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் தாழ்த்தி போகுது. இப்ப நாகர்கோவில் கோர்ட்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அவங்க அசோசியேஷன் என்ன பண்றாங்க, ஒரு வழக்கறிஞர் இறந்தா உடனடியாக அவங்க டீம் ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு பாய்காட் பண்ணி, கோர்ட்டை பாய்காட் பண்ணி நேரம் அந்த வீட்டுக்கு போய் 3 லட்சம் ரூபாய் பணம் தராங்க. நாகர்கோவில் பார்ல சவுத் சைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இண்டிவிஜுவல் அசோசியேஷன் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார் கவுன்சில் அந்த சிஸ்டம் ப்ராப்பரா இல்ல. அந்த சிஸ்டத்தை நம்ம ப்ராப்பரா கொண்டு வருவோம். அதை மாற்று கருத்தே கிடையாது. இது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டுக்கு, அதாவது கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழகம், சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை இந்த சென்னை மாநகரத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம். இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கண்டிப்பா டாப் லெவல் பேசி, ஆல் இந்தியா லெவல்ல பேசி கண்டிப்பா அந்த சிஸ்டத்தை கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபெட்டர்னிட்டிக்காக கண்டிப்பா பண்ணுவோம், சொல்ல மாட்டோம், செய்வோம். அதை மாற்று கருத்தே கிடையாது. நாங்க ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் நோபல் ப்ரொஃபஷன், கான்ஸ்டிடியூஷனோட பில்லர், கான்ஸ்டிடியூஷனை படிச்சு வந்திருக்கிறோம். அதனால இந்த கான்ஸ்டிடியூஷன் பில்லர்ஸ் நாங்க வழக்கறிஞர் ஃபெட்டர்னிட்டிக்காக, பாதுகாப்புக்காக உண்மையா உணர்வோட சொல்றோம். கண்டிப்பா சீனியர்ஸும் சரி, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் சரி, நாங்க போராடுவோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட ஒரு சில விஷயங்கள் ப்ரீவியஸா என்ன நடக்கலன்றது சொல்றேன். அதை நான் சொல்லி வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷம், அதாவது ஒரு மன்னராட்சி தான். அந்த பார் கவுன்சில் ஒரு மன்னராட்சி தான். இன்னைக்கு நீங்க ப்ரீவியஸா இருக்கிற பார் கவுன்சில் மெம்பர்ஸ் பல சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பல சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ல நான் அதை பண்ணிடுவேன், வெள்ளை அடிச்சிருவேன், கொரோனாக்கு அதை பண்ண. என்ன பண்ணீங்க கொரோனாக்கு? எதுவுமே பண்ணல. எல்லா வழக்கறிஞரும் கால வியாபாரம் பண்ணது, கீரை வியாபாரம் பண்ணது மிச்சம். எவனுக்கும் எந்த பெனிஃபிட், எந்த வழக்கறிஞருக்கும், எந்த சீனியர் வழக்கறிஞரும், ஒவ்வொரு வழக்கறிஞரும் வீட்டுக்குள்ள உட்காந்து புழுகிட்டு இருந்தாங்க. கொரோனா காலத்துல வெளியே வர முடியாம, செலவுக்கு கூட காசு இல்லாம, அடுத்த வேலை சாப்பாடு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வழக்கறிஞருக்கு இந்த பார் மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கணும். இந்த பார் பாதுகாப்பா இல்ல, ப்ரீவியஸா இல்ல. இன்னைக்கு நீங்க ஒட்டுமொத்த பேரும் சார் 90% ஆஃப் பார் கவுன்சில் மெம்பர்ஸ் சரியில்லை, 10% ஓகே. ஆனா அவங்களாலையும்
சரியா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழக்கறிஞருக்காக பாதுகாப்புக்காக எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டாப்ல இருக்கவங்க வந்து எல்லாமே யூனிட்டியா இருந்தா ஒரு பார் பாடின்றது ஒரு யூனிட்டியா இருந்தாதான் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இங்க பார் பாடியில யூனிட்டி இல்ல. அதனால எந்த வித ஃபெசிலிட்டியும் எந்த வித பெனிஃபிட்டும் இந்த வழக்கறிஞருக்காக செய்ய முடியலன்றது ஆணித்தரமான உண்மை. சார் நம்ம ஏன் போலீஸ்க்கு அடிமையா இருக்கணும்? நம்ம ஏன் போலீஸ்க்கு அடிமையா இருக்கணும்? நம்ம ஏன் வந்து அரசியல்வாதிக்கு அடிமையா இருக்கணும்? நம்ம ஏன் காலேஜ் ஓனர்ஸ் கல்லூரி லா காலேஜ் ஓனர்ஸ்க்கு அடிமையா இருக்கணும்? அப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் நேரம் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்தா சோக்கோஸ் நோட்டீஸ். எதுக்கு அந்த சோக்கோஸ் நோட்டீஸ்? எதுக்கு சோக்கோஸ்? கெஞ்சி கூத்தாடி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வாங்குறோம்ல. கெஞ்சி கூத்தாடி நம்ம என்ன வாங்குறோம்? ரிக்வெஸ்ட் பண்ணி ஓட்டு வாங்குறோம்ல. நம்மளோட வேலை வெறும் ஃபெட்டர்னிட்டிக்கு நல்லது செய்யறதுதான், பாருக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? டிசிப்ளினரி கமிட்டி. எதுக்கு டிசிப்ளினரி கமிட்டி? அட்வொகேட் தப்பு பண்ணா போலீஸ்காரர் சொன்னாங்க ஜட்ஜிட்ட போய் சொல்லுங்க, ஜட்ஜிட்ட போய் ஃபைல் பண்ண சொல்லுங்க. சோக்கோஸ் நோட்டீஸ் அனுப்புறீங்க. எதுக்காக சோக்கோஸ் நோட்டீஸ் அனுப்புறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? டிசிப்ளினரி கமிட்டி. ஒன்ஸ் நம்ம வந்து அட்வொகேட்ஸ் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டு கேட்கறோம்னாலே நம்ம உடனடியாக என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஃபெட்டர்னிட்டி வேலை மட்டும்தான் பண்ணணும். ஒரு கமிஷன் அமைங்க, ஒரு கமிட்டி அமைங்க, இமீடியட்டா போர்க்கால அடிப்படையில் அறிமுங்க உருவாக்குங்க. உருவாக்கிட்டு நீங்க வந்து ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சீனியர் கவுன்சில் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க அந்த கமிட்டி டிசிப்ளினரி கமிட்டியில போடுங்க. உங்களுக்கு ஏன் சார் அந்த வேலை? இங்க தூத்துக்குடியில இருந்தும் கன்னியாகுமரியில இருந்தும் நாகர்கோவில இருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அக்யூஸ்ட் மாதிரி நின்று இருக்காங்க. அட்வொகேட்ஸ் தெருவில் நிற்கிற மாதிரி நின்று இருக்காங்க. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒன்ன மாதிரி தான் நாங்களும், என்ன மாதிரி தான் நீங்களும். இன்னைக்கு நம்ம தான் லார்ட்ஷிப், நாளைக்கு லார்ட்ஷிப். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எத்தனை சீனியர் கவுன்சில்ஸ்க்கு அதாவது வெளிப்படைத்தன்மை வேணும். வெளிப்படைத்தன்மை வேணும். ஜட்ஜி தேர்வுல எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கீடு தரணும். வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா வேணும். அதனால வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வழக்கறிஞர்கள் கண்டிப்பா இந்த நீதிபதிகள் வாய்ப்பு கண்டிப்பா இந்த ஹைகோர்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் ஹைகோர்ட்ல பரவாயில்ல இல்ல. அதை வந்து நீங்க வந்து சின்சியரா பண்ணணும். இது மட்டும் இல்லாம பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் டெல்லிக்கு போறாங்க, ஆல் இந்தியா பார் கவுன்சில் போறாங்க, கன்மேனோட சுத்துறாங்க. எதுக்கு சுத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியல. நீங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்டா எதுக்கு உங்களுக்கு 5 கன்மேனு? உங்களுக்கு 5 கன்மேனு? அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தா அந்த பயம் உங்களுக்கு தேவையா? பயம் இருக்குமா? கன்மேன் தேவைப்படாதுல. எதுக்கு உங்களுக்கு மிஷின் கனோட ஆளு? எதுக்கு அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனு? அவ்வளவு என்ன தட்டு, அவ்வளவு என்ன பெரிய நல்லது செஞ்சு நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்க சார். இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்றேன், இதை நான் பதிவு பண்றேன். அதாவது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் நீங்க வந்து அசோசியேஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்கு. அதுல 666 ஓட்டு. அதுக்கு அட்ரஸ் சாம்பர்ல என்ன சாம்பர் என்ன அட்ரஸ், அந்த ஓட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. நீங்க எப்படி அந்த அங்கீகாரம் கொடுத்தீங்க? நான் ஆல் இந்தியா சீட்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியேஷன் வச்சிருக்கேன். எனக்கு 2000 உறுப்பினர் இருக்கேன். நான் என் வீட்டுக்கு பாக்ஸ் அனுப்புறீங்களா? என் வீட்டுல 2000 ஓட்டு குத்தி எடுத்து வந்து கொடுக்கணுமா? அது உங்களுக்கு ஓகேவா சார்? இதுக்கு நான் ரிட்டு போவேன் சார். இது உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். இதெல்லாம் வந்து தனித்து சார். இங்க வந்து எத்தனை அசோசியேஷன் இருக்கு சார்? பார்ல பிரைவேட் அசோசியேஷன் இருக்கு. எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ரெகக்னைஸ் அசோசியேஷன் ஓகே. ஆனா நீங்க பண்றது மிக தவறு. இதை நீங்க சரியா முறைப்படுத்துகின்றதுதான் தாழ்மையான நீதிபதிகளுக்கும் என்னுடைய சுப்பீரியர்ஸ்க்கும் நான் சொல்றது. அதாவது இன்னைக்கு வந்து பார் கவுன்சில்ல கடந்த 7-8 வருஷமா வழக்கறிஞருக்கான ஒரு நல்ல விஷயமா செய்ய நடக்கலன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னைக்கு வந்து கேட்கும்போது நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் சுகர் கோட்டர் வச்சு எல்லாம் கேம்பெயின் பண்றீங்க சார். சமூக போராளியை தேர்ந்தெடுங்க சார். சமூக போராளியை தேர்ந்தெடுங்க. உண்மையான ஆளை நீங்க கொண்டு வாங்க. நாளை சமுதாயம் கட்டக்கூடாது. நாளை இளம் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சேர்ந்திருக்கிற தலைவர் வச்சுதான் இருக்கு. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற தலைவர் காசை வாங்கிட்டு நீ போட்டோம்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. லேமன் காசை வாங்கிட்டு தவறான வந்து அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே தான் சார் வழக்கறிஞர் தொழில். எதுக்கு சார் காசு வாங்குறீங்க? நம்ம தாய் சார், இது தாய் வீடு சார். இது நம்மளோட தொழில் வந்து தாய்க்கு சமம் சார். சார் வழக்கறிஞர் நோபல் ப்ரொஃபஷன் சார். நான் பார் கவுன்சில்ல கேம்பெயின் போகும்போது காசு கேட்கறீங்க. அட்வொகேட்ஸ் ஏதாவது தப்பா தெரியலையா சார்? நம்ம நினைச்சா நம்ம சம்பாதிக்க முடியும் சார். ஒரே கேஸ்ல நியாயமா நீதியா நடந்தா நல்லா சம்பாதிக்க முடியும். ஏன் சார் இன்னைக்கு காசு கொடுக்குற எல்லா கிரிமினல்ஸ்டையும் காசு கொடுக்குற வழக்கறிஞர் கிரிமினல் தான். நீ வந்து காசு கொடுத்து அந்த தவறு பண்ணாதான் நான் சொல்றேன். வழக்கறிஞர்கள் எப்பவுமே நியாயத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும். நம்மளாம் கான்ஸ்டிடியூஷன்ல பியூரோக்ரசி, நம்மளாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பில்லர்ஸ். நம்மளாம் வந்து மக்களுக்கும் வருங்கால சமுதாய இளம் வழக்கறிஞர்களுக்கும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்.
ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்ல தண்ணி அடிக்க கூட்டு போறது, அதாவது ரூம் போட்டு அவனுக்கு ட்ரீட் வைக்கிறது, காசு கொடுக்கறது, என்ன சார் கேவலமான இது சார்? 100 பப்ளிக்கும் ஒரு வழக்கறிஞர் சமம் சார். 100 பப்ளிக்கும் ஒரு வழக்கறிஞர் சமம். அப்ப அந்த வழக்கறிஞர் எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க, எப்படிப்பட்ட நோபல் ப்ரொஃபஷன் அது. சோ அதனால வந்து எல்லாருக்கும் வந்து நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன், வழக்கறிஞர்கள் தாழ்மையா கேட்டுக்கிறேன். வருங்கால சமுதாயத்தை நீங்க நல்லபடியா தேர்ந்தெடுக்க பாருங்க. நல்ல தலைவர் என்ன தேர்ந்தெடுன்னு சொல்லல, நல்ல தலைவரை நல்ல சமூக போராளியை தேர்ந்தெடுக்க நான் சொல்றேன். கண்டிப்பா அதை நீங்க செய்கின்ற நம்பிக்கையோட ஒட்டுமொத்த தமிழக பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களுக்கு